Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா banana facial தான் பார்க்க போறோம். இந்த banana facial பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும். நம்ம ஸ்கின் டோனை 2 ஷேட் நமக்கு நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த banana facial. நீங்க இன்ஸ்டன்ட்டாவே ரிசல்ட் பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த banana facial எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி banana face pack எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்க வீடியோ. அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம நல்ல ஒரு பழுத்த பழமா ஒரு பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நீங்கள் ஸ்பூனால் கூட இதை மசிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக வேணும். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பனானா நிறைய விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. இது நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் கிளென்சிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக இந்த பனானா பீல் எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பனானாவில் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இருக்கிற பொட்டாசியம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாகவும் மாய்ஸ்சராகவும் வச்சுக்கும். இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஹேண்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஷ்யூவோ ஒரு காட்டனோ வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். நம்ம ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டும் நீங்கள் அடுத்த ஸ்டெப் இது பண்ணணும், கிளென்ஸ் பண்ணணும். நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனானா பீல் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க, ஒயிட் சுகர். ஒரு 4 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். இதனால் உங்கள் ஃபேஸில் டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். உங்கள் ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் இல்லைன்னா பாதாம் ஆயில் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் கேரட் ஆயில் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீமி பேஸ் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இதனால நம்ம ஃபேஸில் blood சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே நீங்கள் அடுத்த ஸ்டெப்பும் பண்ணலாம். இப்போ 4th ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பனானா பீல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம்.
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஹனி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோயிங் ஆகும். உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். இது வந்து மந்த்லி ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்.